அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் பிசிக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்சை கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். அது சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் ஓப்பனுக்கும் ரெண்டுத்துக்குமே நாங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். மற்ற எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறோம். இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா கடிகார கணக்குகள். டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்குமே கடிகார கணக்குகள்ன்றது எப்படியாக இருந்தாலும் ஒரு சம்மு கேட்டுருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் எதுனா கடிகார கணக்குகள். இப்போ கடிகார கணக்குகளில் வந்து நாங்கள் ஒரு 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்குறோம். அதாவது ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. கடிகார கணக்கில் ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. அந்த 5 டைப்ஸுக்கான கொஷின்ஸையும் நாங்கள் இதில் கொடுத்துருக்குறோம். இந்த ஒரு வீடியோவை பார்த்தாலே போதும், நீங்கள் கடிகார கணக்கிலேருந்து எப்படியாப்பட்ட சம் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போ நம்ம கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கடிகாரத்தை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றோம் பாருங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடும். ஏன்னா இதிலே கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கடிகாரம்ன்றது என்னது? ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இதான ஒரு கடிகாரம். இப்படி தான் ஒரு கடிகாரம் இருக்கும். இப்போ கடிகாரம்ன்றது 60 நிமிடம் சேர்ந்தது தான் ஒரு கடிகாரம். இப்போ 60 நிமிடம் அப்படின்றது 360 டிகிரி. நான் சொல்கிறது அப்படியே நோட் பண்ணுவாங்க. 60 நிமிடம் அப்படின்றது 360 டிகிரி. இப்போ ஒரு நிமிடம் அப்படின்னா 6 டிகிரி. ஒரு நிமிடம் அப்படின்னா 6 டிகிரி. ஒரு நிமிடம்ன்றது ஒன்றும் கிடையாது. இப்போ 12க்கும் 1க்கும் 4 நிமிடம் 5 நிமிடம் இருக்குல்ல. இப்போ அந்த 5 நிமிடத்தில் ஒரு நிமிடம் இருக்குல்ல, அதுதான். இப்போ அந்த ஒரு நிமிடம் மட்டுமே எத்தனை டிகிரி? 6 டிகிரி. அப்போ 5 நிமிடம் அப்படின்றது எத்தனை டிகிரினா ஐஆர் 30 டிகிரி. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ 60 நிமிடம்ன்றது 360 டிகிரி, ஒரு நிமிடம்ன்றது 6 டிகிரி, 5 நிமிடம்ன்றது 30 டிகிரி. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இப்போ வந்து இதை உங்களுக்கு கேட்பாங்க. ஒரு 12 மணி நேரத்தில் சிறிய முள்ளும் பெரிய முள்ளும் எப்பொழுது ஒன்றை ஒன்று தொடும். இப்போ இது மணி முள்ளுன்னு வச்சுங்க, இது நிமிட முள். ஒரே நேரம் வரும் பாருங்கள். அப்போ இது மாதிரி நிமிட முள்ளும் மணி முள்ளும் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எப்போ ஒன்றை ஒன்று எத்தனை தடவை தொடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 12 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 11 முறை தொடும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 12 மணி நேரத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எத்தனை முறை ஒன்றை ஒன்று தொடும் அப்படின்னு கேள்வி வரும். அப்படி வந்துச்சுன்னா 11 முறை தொடும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா 11க்கும் 12க்கும் ரெண்டும் தொடாது. 11 மணிக்கும் 12 மணிக்கும் ஒன்றை ஒன்று தொடாது. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பாருங்கள், செங்கோணம்ன்றது 90 டிகிரி. இதுதான் செங்கோணம். 90 டிகிரி சேர்ந்தது தான் செங்கோணம். அப்போ பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே எத்தனை முறை செங்கோணமாக அமையும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் எத்தனை முறை செங்கோணமாக அமையும், 12 மணி நேரத்தில் எத்தனை முறை செங்கோணமாக அமையும்னு கேட்பாங்க. இப்போ ஒரு கடிகாரம் இருக்குன்னா அந்த 15 நிமிடம் தான் செங்கோணம். அதாவது 12க்கும் 3க்கும். இப்போ இது ஒரு செங்கோணம் தானே. அந்த 15 நிமிடம் அதுதான் வந்து ஒரு செங்கோணம். அப்போ 24 மணி நேரத்தில் எத்தனை முறை செங்கோணமாக அமையும்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 44 முறை செங்கோணமாக அமையும். 24 மணி நேரத்தில் எத்தனை முறை செங்கோணமாக அமையும்னு கேட்பாங்க. 44 முறை செங்கோணமாக அமையும். அதாவது 12 மணி நேரத்தில், இப்போ 12 மணி நேரத்தில் எத்தனை முறை செங்கோணமாக அமையும்னா 22 முறை செங்கோணமாக அமையும். செங்கோணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 3 to 3 இதில் வந்து செங்கோணம் அமையாது. 3 to 3க்கு செங்கோணம் அமையாது. அப்புறம் 8 to 8 வந்து செங்கோணம் அமையாது. 3 to 3க்கும் 8 to 8 என்னது செங்கோணம் அமையாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 24 மணி நேரத்தில் எத்தனை முறை செங்கோணம் அமையும்? 44 முறை. 12 மணி நேரத்தில் எத்தனை முறை செங்கோணம் அமையும்? 22 முறை. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்போ 12 மணி நேரத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் நேர்கோட்டில் எத்தனை முறை அமையும்னு கேட்பாங்க. நேர்கோடுனா இதான். இப்போ ஒரு கடிகாரம் இருக்குது. இது மாதிரி பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எப்படி நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 12 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எத்தனை முறை நேர்கோட்டில் அமையும்னா 11 முறை நேர்கோட்டில் அமையும். 11 முறை நேர்கோட்டில் அமையும். 6 to 7 இந்த மணி நேரத்தில் வந்து நேர்கோட்டில் அமையாது. 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கடிகாரத்தில் நேர்கோட்டில் அமையாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம கொஷினுக்கு போயிடலாம். இதான் வந்து பேசிக். இது இப்போ நான் சொன்னது எல்லாமே நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் அப்படியே கொஷின்லேயே கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பிற்பகல் 4:30 மணி ஆகும்போது இரு முட்களுக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 4:30 மணி ஆகுது.
அப்போ இடைப்பட்ட கோணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த கணக்கை நான் எப்படி போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடிகாரத்தை வரைஞ்சிக்குவேன். இப்போ கடிகாரத்தை வரைஞ்சிங்கன்னா இதெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணணும். நீங்கள் 3 9 இப்போ என்னது 4:30 மணி. இப்போ 4:30 மணினா எனக்கு நல்லாவே தெரியும் 4க்கும் 5க்கும் மணிமுள் இருக்கும். 4க்கும் 5க்கும் மணிமுள் இருக்கும். நிமிட முள் வந்து கரெக்டாக 30ன்னா 6ல் வந்து நிற்கும். இதான் 30 நிமிடம். இப்போ 4:30 மணினா இதான். இப்போ இந்த கோணத்தை தான் கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன்னா 5 நிமிடத்தில் எத்தனை டிகிரி அமையும்? 30 டிகிரி அமையும். இப்போ பாருங்களேன், 6க்கும் 5க்கும் உள்ளே இருக்குது. அப்போ கரெக்டாக இங்கே 30 டிகிரி இருக்குது. இப்போ 4க்கு 5க்கு தான் கேப் இருக்குது, நடுவில் நிற்கிது. அப்போ அதுதான் எத்தனை டிகிரின்னு எனக்கு தெரியணும். இப்போ நல்லா நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 4:30 மணினா 4 மணி 30 நிமிடம். அந்த நிமிடத்தை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேங்க. அடித்தா என்னது 15. அப்போ 30 டிகிரி எனக்கு முழுசாக கிடைக்குதா? இதே ஒரு 15 டிகிரி கிடச்சிருக்கு. அப்போ கூட்டினா எவ்வளோ? 45 டிகிரி. அப்போ ஆன்சர் 45 டிகிரி. இதுதான். இது மாதிரி ஈஸியாக போடுங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு ஃபார்முலா மெத்தட் ஒன்று இருக்குது. ஃபார்முலா மெத்தட் எப்படின்னா 11/2 இன்ட்டு நிமிடம் -30 இன்ட்டு மணி ஹவர்ஸ். இதுதான் இந்த ஃபார்முலா. இப்போ 11/2 நிமிடம் எத்தனை? 30 நிமிடம் கொடுக்குறாங்களா? -30 இன்ட்டு ஹவர்ஸ் மணி எத்தனை? 4 மணி. இப்போ இதை அப்படியே சால்வ் பண்ண வந்துடும். இப்போ போட் மாஸ் விதிப்படி நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து வகுத்தில் அடிக்கணும். அப்போ 15 2 30. இப்போ அடுத்தது பெருக்கல் பண்ணணும். இப்போ 11 × 15 165 மைனஸ் 4 12 120. இப்போ இதை கழிச்சா நம்மளுக்கு எவ்வளோ வருது? 45 டிகிரி. இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். இதுக்கு நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்கிற மாதிரி கடிகாரத்தில் போட்டிங்கன்னா அந்த டிகிரியை மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 45 டிகிரி. இப்போ ரெண்டாவது கொஷின் பாருங்கள். 10:25 மணிக்கு பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே ஏற்படும் எதிர்கோணம். ரெண்டாவது மாடல். இப்போ நான் உங்களுக்கு ரெண்டாவது மாடல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்போ எதிர்கோணம் கேட்குறாங்க. எதிர்கோணம்னா இப்போ நான் 2 மாடலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 மாடலுமே சொல்கிறேன். இப்போ 2 மாடல்ன்றது நான் கடிகாரத்தில் சம்மு வரைவேன். இப்போ கடிகாரத்தில்னா என்னது? 12 6 3 9. அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? 10:25 மணி. இப்போ 10:25 மணினா அந்த 25 நிமிஷம் கரெக்டாக 5ல் வந்து நிற்கும் நிமிட முள். அதே மணி முள் எப்படி நிற்குன்னா 10க்கும் 11க்கும் நடுவில் நிற்கும். 10க்கும் 11 நடுவில் இல்லை, அந்த நடுவில் வர்றதுக்கு கொஞ்சம் கேப்பில் நிற்கும். ஏன்னா 10:25 மணி. இப்போ நான் என்ன சொன்னேன்? எதிர்கோணம்னா என்னென்னா, எதிர்கோணம்னா இப்போ 10 மணி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ 10க்கு ஆப்போசிட் அப்படியே என்னது? 10க்கு ஆப்போசிட் இங்கே 4 வந்திருக்கும்ல. இப்போ அந்த 4 தாண்டி கீழே வந்ததுனால எதிர்கோணம் இதான். நான் இப்போ லைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் எதிர்கோணம். ஏன்னா நிமிட முள் இப்படி தானே வருது. அப்போ இப்படி வரக்குள்ள இதுதான் உட்கோணம், இது வந்து எதிர்கோணம் ஆகிடும். இப்போ எதிர்கோணத்தை தான் கேட்குறாங்க. அப்போ எதிர்கோணம்னா நான் எப்படி போடுவேன்? எனக்கு இங்கே தான் எனக்கு என்னன்னு தெரியும். இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு தெரியணும். அப்போ இங்கே 30 டிகிரி, 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 இங்கே 30 டிகிரி முழுசாக இருக்குது. அப்படின்னா என்னது? 1 3 3 2 3 6 3 9 4 12 5 5 6 18. அதாவது 180 டிகிரி எனக்கு முழுசாக இருக்குது. இப்போ இந்த 10க்கும் 11க்கும் இந்த டிகிரி தான் எனக்கு தேவை. ஆனால் இங்கே சின்னதாக இருக்குது பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க? 10.25. நான் அந்த நிமிடம் உள்ள அந்த 25 நிமிடத்தை எதால் டிவைட் பண்ண சொன்னேன்? 2ஆல் டிவைட் பண்ண சொன்னேன். 1 2 2 2 4 மீது 1 2 12.5. இதுதான் 12.5. நமக்கு தேவை இந்த டிகிரி தான் தேவை. அப்போ 30 டிகிரியில் 12.5 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ? 8 1 18.5. அப்போ 180 டிகிரி கூட அந்த 18.5 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? 5 8 9 198.5. அப்போ ஆன்சர் என்னது? 198.5 வந்திருக்கணும். 197.5 கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் ஆனால் 198.5 வந்திருக்கணும். இதே அடுத்தது பாருங்கள். இப்போ நான் சொன்ன அந்த ஃபார்முலா மெத்தட் பாருங்கள். 11/2 என்னது? இன்ட்டு நிமிடம் -30 இன்ட்டு மணி. இப்போ 11/2 இன்ட்டு நிமிடம் எவ்வளோ? 25 நிமிடம் -30 இன்ட்டு மணி எவ்வளோ? 10 மணி. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வருது? அடிச்சிடலாமா? அடித்தா 12.5 வருதா? இப்போ 12.5 இன்ட்டு 11 பெருக்குனா 137.5 வரும்.
மைனஸ் 300. இப்போ 300 கூட 137.5 கழிச்சா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தாலும் 5 9 2 162.5 வருது. இப்போ இந்த 162.5 360 டிகிரி அது கூட கழிக்கணும். அப்போ 162.5 5 10ல் 8 மீதி 5 15 15ல் 6 போச்சுன்னா 9 1 198.5 வருதுங்களா? எப்படி போடணும்? மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா பிரகாரம் வர்றதை வந்து நீங்கள் வந்து இந்த உட்கோணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எதிர்கோணத்தை கழிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணலாம், டைரெக்டாக எதிர்கோணத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஐடியா. இல்லைன்னா புரிஞ்சுக்கணும், ஒன்றும் கிடையாதுங்க. இதை பாருங்கள், நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு கடிகாரத்தை வரைஞ்சிக்கிங்க. இப்போ கடிகாரத்தை வரைஞ்சிட்டிங்களா, ஷார்ட்டாக போடுங்க. அப்படியே கடிகாரம்னா முழுசாக வரைய கூட தேவையில்லை. இப்போ உங்களுக்கு தேவை என்னன்னா 10.25னா எப்படி நிற்கும் கடிகாரம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ 10.25னா கரெக்டாக நிமிடம் உள்ள 5க்கு நேராக வந்து நின்றும். 5க்கு நேராக என்ன பண்ணுறோம், நிமிடம் முள்ளு நிற்கும். ஆனால் அந்த 10.25க்கு அந்த மணிமுள்ளு தான் இங்கே நிற்கும். புரியுதுங்களா? அவங்க எதிர்கோணம் தான் கேட்குறாங்க, இதுதான் கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், ஒரு 5 நிமிடத்தில் உள்ள கோணம் எவ்வளோன்னா 30 டிகிரின்னு உங்களுக்கு தெரியும். இதை பாருங்கள், இது ஒரு 30 டிகிரியா, இது ஒரு 30 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி. இதெல்லாம் உங்களுக்கு முழுசாக 30 டிகிரி இருக்குது. அதுக்கு தான் நான் வந்து 30 டிகிரியை 3ஆம் வாய்ப்பாடு பெருக்கினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. 1 3 3 2 3 6 3 9 4 12 5 5 6 18. இப்போ 18னா 180 டிகிரி. இப்போ 180 டிகிரி வரைக்கும் எனக்கு முழுசாக இருக்குது. இப்போ இது தான் தெரியல, இது எனக்கு தெரியும். ஆனால் இது பாருங்கள், எனக்கு இது தேவையில்லை, இதுதான் தேவை. அப்போ அந்த 10.25 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அடிச்சேன்னா என்னது 12.5 அந்த 30 டிகிரி கூட. ஏன்னா இந்த 5 நிமிடத்துக்கு எத்தனை டிகிரி, 30 டிகிரி தானே. அதில் 12.5 கழிச்சிருங்க. கழிச்சிட்டிங்கன்னா என்ன வருது, 18.5. இதை தான் நான் உங்களுக்கு இது கூட கூட்ட சொல்லிக்கிறேன். இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும், 198.5. ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது மாதிரி உங்களுக்கு இந்த 2 மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 3ஆவது கொஷின் பாருங்கள். 1 மணிக்கும் 2 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று மேற்பொருந்தும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1 மணிக்கும் 2 மணிக்கும் அடுத்த மாடல் கடிகாரத்தில் உங்களுக்கு அடுத்த மாடல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இது மாதிரி 2 மணி கொடுப்பாங்க. 1 மணிக்கும் 2 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று மேற்பொருந்தும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன், பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எத்தனை முறை மேற்பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 முறை மேற்பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இது மாதிரி கணக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறது எதுனா, எது சின்ன மணியோ அதை எடுத்துக்கணும். அதாவது சின்ன மணியோட அதான் என்னது முதல் மணி ஃபஸ்ட்டு எந்த டைம் கொடுத்துருக்குறாங்களோ அந்த டைம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 1 மணின்னு கொடுத்துருக்குறாங்க. 1 மணின்னு கொடுத்துருக்குறாங்களா? அப்போ அந்த 1 மணின்றது 1ன்றது கடிகாரத்தில் எந்த நிமிடத்தை குறிக்குது நல்லா பாருங்கள். இப்போ கடிகாரம் இருக்குது, 12 1 2 3 4 5 6ன்னு இருக்கா. இப்போ 1ன்றது எந்த நிமிடத்தை குறிக்குது, 5 நிமிடம். 2ன்றது 10 நிமிடம். 3ன்றது 15 நிமிடம். 4ன்றது 20 நிமிடம் இருக்குல்ல. அப்போ 1ன்றது எந்த நிமிடத்தை குறிக்குதுன்னா 5 நிமிடத்தை குறிக்குது. இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 1ன்றது என்னது, 5 நிமிடத்தை குறிக்குது. நான் இந்த கொஷனில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டு எந்த டைமு கொடுத்துருக்குறாங்களோ அந்த டைம் எடுத்துக்கணும். 1 மணின்னு கொடுத்துருக்குறாங்க, நான் 1 எடுத்துக்கினேன். அதை வந்து அந்த 1ன்றது எந்த நிமிடத்தை குறிக்குதுன்னு பார்க்கணும். 5 நிமிடத்தை குறிக்குது. அந்த 1ன்றது எந்த நிமிடத்தை குறிக்குது, 5 நிமிடத்தை குறிக்குது. அவ்வளோதான். இப்போ 12 மணி நேரத்தில் எத்தனை முறை மேற்பொருந்தும், ஒன்றை ஒன்றுனா 11 முறை மேற்பொருந்தும். அப்போ ஃபஸ்ட்டு மணி 1 மணின்னு கொடுத்துக்கிறாங்க. அது எந்த நிமிடம்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம், 5 நிமிடம்னு. இப்போ அந்த 5 தான் போடுறீங்க. இதை சால்வ் பண்ணிவிட்டா நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ பாருங்களா, 12/11 × 5. இதை நம்மளால் அடிக்க முடியாது, அதனால் மேலே பெருக்கலாம். பெருக்கிட்டிங்கன்னா என்ன வரும், 12 × 5 = 60. அப்போ 60/11 இதை அடிக்கலாம். இப்போ இதை எப்படி அடிப்பீங்க, I11 55. மீதி என்ன இருக்குது, 5 இருக்குது /11. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்,
1 மணி ஆன்சர் எப்படி போகிறேன்னு மட்டும் பாருங்கள். 1 மணி 5 நிமிடம் இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம்ல. 5 நிமிடம் 5/11 வினாடி இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ 1 மணி 5 நிமிடம் 5/11 வினாடி. புரியுதுங்களா? திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கணக்கை 1 மணிக்கும் 2 மணிக்கும் அப்படின்னு 2 டைமை கொடுத்து பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எப்போது ஒன்றை ஒன்று மேற்பொருந்தும் அப்படின்னு கொஷின் வந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த டைமை கொடுத்துருக்குறாங்களோ அதை எடுத்துக்கணும். 1 மணின்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த 1 மணி அந்த 1ன்றது எந்த நிமிடத்தை குறிக்குது? 5 நிமிடத்தை குறிக்குது. இப்போ 2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 10 நிமிடம்னு போட்டுருக்கணும். 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 15 நிமிடம்னு போட்டிருக்கணும். இப்போ 12 மணி நேரத்தில் 11 முறை மேற்பொருந்தும்னு நான் சொல்லியிருக்கிறேன். இன்ட்டு அந்த 1 மணியை எத்தனை நிமிடமாக வச்சுக்கிறோம்? 5 நிமிடம். இதை சால்வ் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்போ 12 × 5 = 60. 60/11 அடித்தா என்ன வருது? 11 55. மீதி 5 தொகுதியில் எதை கொண்டு அடித்தோம்? 11 கொண்டு அடித்தோம். அதனால் இப்போ இதை நம்ம ஆன்சர் எப்படி எடுக்கணும்? நம்ம ஃபஸ்ட்டு எந்த டைம் எடுத்தோம்? 1 மணின்னு இருக்குல்ல. அப்போ 1 மணி 5 நிமிடம். இதை கிடைச்சிருக்கிற ஆன்சரில் நான் சொல்கிறேன். இது 5 நிமிடம் 5/11 வினாடி. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்தது 3வது கொஷின். 4வது கொஷின் பாருங்கள். 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் நேர் எதிரே ஒரே நேர்கோட்டில் அமையும்? அடுத்த கேள்வி பாருங்கள். நேர் எதிரே ஒரே நேர்கோட்டில் அமையும். இதுவும் அதே சேம் மெத்தட் தான். ஒரே நேர்கோட்டில் நான் எத்தனை முறை சொல்லிக்கிறேன்? ஏன்னா 11 முறை சொல்லிக்கிறேன். மேலே இருக்கிறது மேற்பொருந்துறதும் 11 முறை தான். ஒரே நேர்கோட்டில் அமைகிறதும் 11 முறை தான். அதனால் நம்மளுக்கு சேமாக அதே மெத்தடில் போடலாம். இப்போ எப்படின்னா இதுக்கும் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எந்த டைம் வருதோ அதை தான் நீ கணக்கில் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எந்த டைம் வருது? 2 மணி. அப்போ 2 மணியை தான் நீ கணக்கில் எடுத்துக்கணும். 2 மணியை தான் கணக்கில் எடுத்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 2 மணியை தான் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ 2 மணி அப்படின்றது இதுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும். ஏன்னா நேர் எதிரேன்னு சொல்லியிருக்கிறாங்களே. இப்போ பாருங்களேன். 12 3 6 9. அதாவது ஒன்றை ஒன்று மேற்பொருந்தும் அப்படின்னா நீங்கள் அந்த டைமை எடுத்துருக்கலாம். இப்போ 2 மணின்னு எடுத்துட்டீங்க. இப்போ 2 மணிக்கு அவங்க என்ன கேட்குறாங்க? நேர் எதிரே ஒரே நேர்கோட்டில் அமைன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ 2க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? 2க்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 8 தானே இருக்கும். அதான் நேர் எதிரேன்னா நாம் போன கணக்கில் 1 மணின்றதை நம்ம 5 வினாடின்னு எடுத்துக்கிட்டோம். ஆனால் இங்கே நேர் எதிரே அப்படின்னு ஒரு கொஷின் வருது. அதனால் நாம் என்ன பண்ணோம்? அதே முதல் டைமை தான் 2 மணின்னு எடுத்துக்கணும். அந்த 2 மணி அந்த 2க்கு ஆப்போசிட் நேர் எதிரே எந்த டைம் இருக்குது அந்த டைமோட நிமிடத்தை எடுத்துக்கணும். இப்போ 2க்கு ஆப்போசிட் நேர் எதிரே என்ன இருக்குது? 8 இருக்குது. அப்போ 8உடைய நிமிடம் எது? 40. நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்களா? அப்போ 8உடைய நிமிடம் எது? 40. இப்போ இந்த 40 நிமிடத்தை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதே தாங்க. இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நேர் எதிரேன்னு வந்தால் எந்த டைம் கொடுத்துக்கிறாங்களோ அந்த டைமுடைய ஆப்போசிட் நம்பரை எடுத்துக்கணும், நிமிடத்தை எடுத்துக்கணும். இப்போ 40ன்னு எடுத்தாச்சு. இப்போ 12 மணி நேரத்தில் எத்தனை முறை நேர் எதிர முள்ளு நிற்கணும்? 11 முறை. அப்போ இன்ட்டு நம்ம எத்தனை நிமிடத்தை எந்த நிமிடத்தை எடுத்துக்கிறோம்? அந்த 2க்கு ஆப்போசிட் உள்ள நிமிடத்தை எடுத்துருக்குறோம். 8ன்றது 40 நிமிடம். அப்போ 40. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 11 40ஆல் அடிக்க முடியாது. அதனால் மேலே பெருக்கலாம். 11 40ஆல் அடிக்க முடியாது. அதனால் பெருக்கினீங்கன்னா என்னது? 400 4 2 8 480. 480/11. இப்போ 11 பாருங்கள். 4 11 44. மீதி 4 11 33. மீதி 7. அப்போ 43 நிமிடம் 7/11 வினாடி. அப்போ எப்படி ஆன்சர் எடுக்கணும்? 2 மணி 43 நிமிடம் 7/11 வினாடி. இதுதான் ஆன்சர். ஆன்சர் இருக்கா? பியில் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் நேர் எதிரே ஒரே நேர்கோட்டில் அமையும்? இது 3வது மெத்தட். கிட்டத்தட்ட 4 மெத்தட். 4வது மெத்தட் வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம உட்கோணம் வச்சோம், அப்புறம் எதிர்கோணம் வச்சோம், அதுக்கப்புறம்
ஒன்றை ஒன்று பொருந்தும் பட்சம் இப்போ நேர் எதிரே ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு கேள்வி வருது. இப்போ இந்த கேள்வி இந்த டைப்பில் கேள்வி எப்படி ஆன்சர் பண்ணணும்னா 2 மணிக்கும் 3 மணிக்கும் 2 டைம் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன எடுக்கணும்? ஃபஸ்ட்டு டைம் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு டைம் என்னது? 2. இப்போ 2 மணின்னு எடுத்தாச்சு. இப்போ இந்த நேர் எதிரே ஒரே நேர்கோட்டில் அமைந்தது. அப்போ நேர் எதிரே அந்த 2க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குது அதுதான் பார்க்கணும். அப்போ கடிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2க்கு ஆப்போசிட்டில் 8 தான் இருக்கும். இப்போ போன கணக்கில் நம்ம 1 இருந்துச்சு, அப்போ 1உடைய நிமிடமே நம்ம எடுத்து போட்டுட்டோம். ஆனால் இப்போ நேர் எதிரேன்றதுனால 2க்கு ஆப்போசிட்டில் 8, 8உடைய நிமிடத்தை எடுக்கிறோம். 8உடைய நிமிடம் என்னது? 40 நிமிடம். இப்போ அவ்வளோதாங்க. அப்போ 12 மணி நேரத்தில் 11 முறை நேர் எதிரே அமையும். இன்ட்டு எந்த நிமிடத்தை நம்ம எடுத்துருக்குறோம்? 40 நிமிடம். அப்போ 40. இதை மேலே பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 40 480. 480/11. இதை அடித்தா என்ன வரும்? 4 11 44, மீதி 4 3 11 33, மீதி 7. அப்போ 7/11. அப்போ எப்படி ஆன்சர் சொல்லணும்? 2 மணி 43 நிமிடம் 7/11 வினாடி. இப்படி தாங்க எடுக்கணும். புரியுதுங்களா? இதுதான் ஆன்சர் பி. ஓகே, அடுத்தது 5வது கணக்கு பாருங்கள். 4:30 மணி முதல் 5 மணிக்கு இடையில் எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் செங்கோணத்தில் அமையும்? அடுத்த கேள்வி வருது பாருங்கள். அடுத்த டைப்பு அதுதான் நான் உங்களுக்கு எல்லா டைப்லேருந்தும் கொஷின் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த டைப்பு கொஷினை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு நோட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், எந்த டைப்பில் கொஷின் வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ 4:30 மணி முதல் 5 மணிக்கு இடையில் எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் செங்கோணத்தில் அமையும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ 4:30 மணின்னு இருக்குது. அப்போ 4:30 மணி அப்படின்றதுனால நம்ம எந்த மணியை எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு மணியை தான் எடுக்கணும். ஆனால் அதை 4:30 மணின்னு அப்படி நிமிடத்தில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கக்கூடாது, முழுசாக தான் எடுக்கணும். அங்கே என்ன அவர் கொடுத்துட்றாங்க? 4 மணி 30 நிமிடம். அப்போ அந்த 4 மணியை தான் எடுக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது மாதிரி உங்களுக்கு நிமிடத்தில் வச்சு கொடுத்தா அங்கே மணியில் எந்த டைம் இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். இப்போ 5:30 மணி அப்படின்னா 5 மணி தான் எடுத்துக்கணும். 4:45 மணி அப்படின்னா 4 மணின்னு தான் எடுத்துக்கணும். அப்போ முதல் மணியே எடுத்துக்கணும். அந்த ஃபஸ்ட்டு மணியில் இது மாதிரி நிமிடம் வச்சு கொடுத்துருந்தா அந்த நிமிடத்தை எடுத்துடணும், அந்த மணியை மட்டும்தான் முழுசில். இப்போ 4 மணி அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ புரியுதுங்களா? இப்போ 4, இப்போ டைம் பாருங்களேன். இப்போ 4ன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா பாருங்கள், 4ன்னா இப்படி தான் கரெக்டாக இருக்கும். 12க்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 12க்கும் 4க்கும் முள் கரெக்டாக நிற்கும். இப்போ 4ன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நல்லா பார்த்துக்கணும், ஏன்னா செங்கோணம் கேட்குறாங்க. நமக்கு 4 மணிக்கு செங்கோணத்தில் எங்கே அமையும்னு பார்க்கணும். அதுக்கு எப்படி பார்க்கணுன்னா 4க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர்? நல்லா பார்த்துங்க, 4க்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்? கரெக்டாக 10 வருமா? 4க்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக 10 வரும். இப்போ 4க்கு ஆப்போசிட்டில் 10 வருது. இப்போ இந்த 4க்கும் 10க்கும் இடையில் எது செங்கோணமாக அமையும்? அதான் கேள்வி. நான் என்ன சொன்னேன்? 15 நிமிடம் சேர்ந்தது தான் ஒரு செங்கோணம். இப்போ 4 இருக்குது. இப்போ 4க்கும் 10க்கும் இடையில் எது செங்கோணமாக அமையும்? 4லேருந்து தான் பார்க்கணும். இதை பாருங்கள், 15 நிமிடம் 5 10 15. அப்போ 4 to 7 இதுதான் செங்கோணம். 4 to 7 இதுதான் செங்கோணம். நல்லா புரியுதுங்களா? நான் அதை இப்போ சொல்கிறேன் பாருங்க, இருங்க. இங்கே பாருங்கள், 4:30 மணி. இப்போ 4:30 மணிக்கும் 5 மணிக்கு வரை எத்தனை முறை செங்கோணத்தில் அமையும் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்? அந்த 4:30 மணின்றதை 4 மணின்னு எடுத்துக்கணும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ 4 மணின்னு எடுத்துக்கிட்டீங்க. இப்போ அடுத்தது என்னன்னா, இப்போ 4 மணிக்கான நாம் கடிகாரத்தில் வரையணும். இப்போ 4 மணிக்கு கடிகாரத்தில் வரைங்க பார்ப்போம். 6 9 3 9. இப்போ 4 மணினா கரெக்டாக 4ல் நிற்கும் முள். 12 நிமிடம் முள் இருக்கும், 4ல் மணி முள் இருக்கும். இப்போ 4 இருக்குது. இப்போ அவங்க செங்கோணத்தில் அமையும்னு கேட்குறாங்க. செங்கோணம்ன்றது என்னது? 15 நிமிடம் சேர்ந்தது தான் ஒரு செங்கோணம். 15 நிமிடம் சேர்ந்தது தான் ஒரு செங்கோணம். இப்போ
நான் அந்த செங்கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 4 இருக்குல்ல, 4க்கு நேர் எதிர எந்த நம்பர் இருக்கும்? கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். 4க்கு நேர் எதிர என்ன இருக்கும்? 10 இருக்கும். அப்போ 10க்கும் 4க்கும் இடையில் எது செங்கோணமாக அமையும்? நான் சொல்லிட்டேன் 15 நிமிடம்னு. அப்போ 4ல் இருந்தால் நீங்கள் கணக்கு பண்ணணும். 5, 10, 15, 7. அதாவது இந்த 7 தான் வந்து என்னது? செங்கோணம். அப்போ இந்த 7 தான் செங்கோணமாக அமையுது. அப்போ அந்த 7உடைய நிமிடத்தை தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ நான் அந்த நிமிடம் எடுக்கிறதுக்கு நான் கதை சொல்ல வரேன். அந்த 7 தான் என்ன பண்ணணும்? நீங்கள் எடுக்கணும். நல்லா புரியுதுங்களா? 7 தான் எடுக்கணும். இப்போ 7 எடுங்க பார்ப்போம். 7 எந்த நிமிடத்தில் வரும்? 35 நிமிடம். 7ன்றது 35 நிமிடம். ஒன்றும் கிடையாது. ஆனால் பேஸ் எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். 12/11. எந்த நிமிடம் எடுத்துக்கிறீங்க? 35ன்னு 7உடைய நிமிடத்தை எடுத்துக்கிறீங்க. எப்படி எடுத்தீங்கன்னா நான் அதுக்கு சொல்லிட்டேன். இதே இப்போ 5 கேட்டுருக்குறாங்க. இப்போ வந்து 5 மணிக்கு செங்கோணம்னா இப்போ 5க்கு நேர் எதிர எந்த நம்பர் இருக்கும்? நல்லா பாருங்கள். 5க்கு நேர் எதிர எது இருக்குன்னா 11 இருக்கும். இப்போ 5க்கும் 11க்கும் இடையில் எது செங்கோணமாக அமையும்? அப்படின்னா 5, 10, 15, 8 தான் செங்கோணமாக அமையும். அது மாதிரி பார்க்கணும். இப்போ நான் பார்த்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? 12 × 35 பெருக்கணும் என்ன வருது? 350, 70, 420. 420/11. இப்போ 420/11 அடிக்கும் பார்ப்போம். 11, 33. மீதி என்னது? 7, 9, 90 வருது. அப்போ 8, 11, 88. அப்போ 2/11. அப்போ எப்படி ஆன்சர் பண்ணணும்? 4 மணி 38 நிமிடம் 2/11 வினாடி. இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஆன்சர் அது மாதிரி இருக்கா பாருங்கள். 4 மணி 38 நிமிடம் 2/11 வினாடி. ஆன்சர் சியில் இருக்கா? இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? அது நான் அதை செங்கோணத்துக்கு வந்து எப்பயுமே சொல்கிறேன் பாருங்கள். செங்கோணத்துக்கு கடிகாரத்தை வரைகிறீங்க. அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த நம்பரை எடுத்து இருக்கிறீங்க. இப்போ 2ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போ 2ன்னு கொடுக்குறாங்க. இப்போ 2 எடுத்துட்டீங்க. 2க்கு ஆப்போசிட்டில் எந்த நம்பர் இருக்கும்? 8 இருக்குமா? இப்போ இந்த 2க்கும் 8க்கும் செங்கோணம் எது அமையும்னு பார்க்கணும். 2க்கும் 8க்கும் செங்கோணம் எது அமையும்? நான் சொல்லிட்டேன் 15 நிமிடம் சேர்ந்தது தான் செங்கோணம். அப்போ அப்படின்னா என்ன வரும்? நீங்களே கண்டுபிடிக்க பார்ப்போம். 5, 10, 15. அப்போ 2க்கும் 5க்கும் தான் என்னது? செங்கோணம் அப்படி. அப்போ இந்த 5உடைய வினாடியை தான் எடுக்கணும். இதுதான் இந்த செங்கோணத்துக்கான அடுத்த கணக்கு பாருங்கள். அதான் அவங்களுக்கு நான் நடத்திட்டு பாருங்கள். ஒரு கடிகாரம் 3:30 மணி எனில் அதே கடிகாரத்தில் பிரதிபலிப்பு என்ன நேரம் காண்பிக்கும்? இப்போ பிரதிபலிப்பெல்லாம் கேட்குறாங்க. இப்போ பிரதிபலிப்புனா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தடில் போடுங்க, ஈஸியாக ஆன்சர் வந்துடும். 11 மணி 60 நிமிடம். இதில் அவங்க என்ன டைம் கொடுத்துருக்குறாங்களோ அதை கழிச்சிடுங்க. அதை கழிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ 3:30 மணின்னு கொடுத்துருக்குறாங்கல்ல. அப்போ 3:30 மணியை கழிங்க பார்ப்போம். 60ல் 30 போயிடுச்சுன்னா 30. 11ல் 3 போயிடுச்சுன்னா மீது என்னது? 8. அப்போ 8:30 மணி. அவ்வளோதாங்க ஆன்சர். அதாவது பிரதிபலிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா 11.60 கழிக்கணும். அவங்க எந்த டைம் கொடுத்துருந்தாலும் சரி, அதை வந்து என்ன பண்ணணும்? 11.60 கழிச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கு அடுத்தது காலையில் ஒரு மிகச்சரியான கடிகாரம். காலையில் ஒரு மிகச்சரியான கடிகாரம் 9 மணி என காட்டுகிறது. மதியம் 1 மணி. இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு கொஷினை விட்டாச்சு. 3 மணி என்ற நேரத்தில் சிறிய முள் எந்த திசையை நோக்கி நிற்கும்? 3 மணி. இப்போ 3 மணினா சிறிய முள் எந்த திசையை நோக்கி நிற்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கடிகாரத்தில் இதான். இப்போ கடிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 மணின்றது கரெக்டாக அந்த முள்ளுக்கும் என்னது நிமிட முள்ளும் மணி முள்ளும் கரெக்டாக இருக்கும். இப்போ 3 மணினா இதான் நிமிட முள், இதுதான் மணி முள். இப்போ மணி முள் தான் சின்னதாக இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க? சிறிய முள்ளுன்னு கேட்குறாங்க. அப்போ சிறிய முள் எது இருக்கும்? இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. அப்போ சிறிய முள் எந்த திசையை நோக்கி நிற்கும்னா என்னது? கிழக்கு திசையை நோக்கி நிற்கும். ஆன்சர் கிழக்கு. அதுக்கடுத்தது காலையில் ஒரு மிகச்சரியான கடிகாரம் 9 மணி என காட்டுகிறது. மதியம் 1 மணி என அந்த கடிகாரம் காட்ட சிறிய முள் எவ்வளவு கோணங்கள் நகர வேண்டும்? அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஷின்.
இதெல்லாம் அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி. இப்போ பாருங்களேன், இப்போ 9 மணி அப்படின்னு காட்டுது. அப்போ 1 மணிக்கு நகரணும்னா இது கடிகாரமே தேவையில்லை. இப்போ 9 மணின்னு காட்டுது. மதியம் 1 மணிக்கு நகரணும்னா அந்த கடிகாரம் எவ்வளவு டைமை கிடக்கணும்? 9ன்னு வச்சுங்க. அப்போ 10, 11, 12, 1 4 மணி நேரம் கிடக்கணும். அப்போ 1 மணி நேரம், அதான் அந்த 1 மணி அப்படின்றது என்னது? அந்த 1 மணின்றது எத்தனை டிகிரி சொன்னேன்? 30. நான் சொல்கிறது புரியலைங்களா? இப்போ பாருங்கள், இப்போ 12, 6, 3, 9ன்னு வச்சுங்க. இப்போ கரெக்டாக எந்த டைமில் இருக்குன்னா 9 மணியில் இருக்குது. இப்படி தான் இருக்கும். 9 மணியில் இருக்குது. அது எந்த டைமுக்கு வரணும்? 1 மணிக்கு வரணும். அப்போ பாருங்கள், 10 கடக்கணும், 11 கடக்கணும், 12 கடக்கணும், 1 கிட்ட வரணும். அப்போ இங்கே 30 டிகிரியா, இங்கே 30 டிகிரியா, இங்கே 30 டிகிரியா, இங்கே 30 டிகிரி. அவ்வளோதான். 4 30 4 12, அப்போ 120 டிகிரி. இதுதான், அதுதான் 4 மணி நேரத்தை கடக்கணும். அப்போ 1 மணியை கடக்கணும்னா அதுக்கு என்னது? 30 டிகிரி ஆகும். அதுதான் சொல்ல வரேன். அப்போ 4 மணின்றது 4 × 30 போட்டிங்கன்னா 120 டிகிரி. அப்போ ஆன்சர் என்னது? 120 டிகிரி. அதுக்கு அடுத்தது மணி 4:15, அதாவது 4:15 மணி ஆகும்போது மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இப்போ 4:15. இப்போ நல்லா பார்த்துக்குங்க. இதுக்கு தான் நீங்கள் கடிகாரத்தை கரெக்டாக வரைய தெரியணும். இப்போ 4:35 அப்படின்னா எங்கே இருக்கும்? இது மட்டும் போதும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் நிமிடமுள் என்னது? 35ல் கரெக்டாக வந்து நிற்கும், 7ல் கரெக்டாக வந்து நிற்கும். ஆனால் 4:15 கொடுத்துருக்குறாங்க. இப்போ 4:15ன்னா என்னது? கரெக்டாக 3ல் வந்து நிமிடமுள் இருக்கும். ஆனால் 4:15 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால எந்த இதில் வந்திருக்கும்? கரெக்டாக 4க்கும் 5க்கும் இந்த கேப்பில் இருக்கும். புரியுதுங்களா? 4க்கும் 5க்கும் 4 ஒட்டி கொஞ்சம் கேப்பில் இருக்கும். அப்படின்னா எத்தனை இதுன்னா கேட்குறாங்க? இடைப்பட்ட கோணம் கேட்குறாங்க. அதாவது நமக்கு இது முழுசாக தெரியும், இந்த கோணம் கேட்குறாங்க. அதாவது இது முழுசாக தெரியும் நமக்கு, இந்த பெட்டிவின் தான் தெரியாது, இந்த கொஞ்சம் தூரம் தான் தெரியாது. அதுதான் நான் சொல்லிக்கிறேன். என்னது? இது 30 டிகிரின்னு நமக்கு தெரியும். 4க்கும் 3க்கும் இடைப்பட்டது 30 டிகிரி. இப்போ 4க்கும் 5க்கும் அந்த இடைப்பட்ட நிமிடம் மணிமுள் இருக்குது பாருங்கள், அதுதான் என்னது? அதாவது 4:30 மணின்னா தான் 4க்கும் 5க்கும் சென்டரில் நிற்கும். இப்போ 4:15ன்னா 4 ஒட்டி கொஞ்சம் தூரத்தில் தான் நிற்கும். இப்போ இந்த கேப் தான் நமக்கு தெரியும். அப்போ என்ன சொன்னேன்? அந்த நிமிடத்தை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அடித்தா என்ன வருது? I2 10, 7 2 14 + 1 I2 7.5. அப்போ 30 + 7 எவ்வளோ? 37.5. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன கணக்கை நல்லா இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ 6க்கும் 7க்கும் 30 டிகிரி இருக்குது. அந்த 5 நிமிடம், அந்த 5 நிமிட கேப்பில் எத்தனை டிகிரி இருக்குன்னா 30 டிகிரி இருக்குது. அதை கணக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த இது இன்னும் கேட்குறாங்க, இடைப்பட்ட கோணம் கேட்குறாங்க. எதிர்கோணம் கேட்டாங்கன்னா இதுதான். அது ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த கோணத்தை கண்டுபிடிச்சிட்டு எதிர்கோணம் கேட்டாங்கன்னா அப்படியே 360ல் இந்த கோணத்தை கழிச்சிருங்க. கழிச்சிட்டா எதிர்கோணம் தெரிய போகுது. எந்த பக்கம் நமக்கு ஈஸியாக இருக்கோ அந்த கோணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டு எதிர்கோணத்தை கேட்டால் கூட நம்ம ஈஸியாக கழிச்சிடலாம். அதை தான் சொல்ல வரேன். அதுக்கடுத்தது மணி 6 ஆவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னால் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே ஏற்படும் எதிர்கோணம். புரியுதுங்களா? மணி 6 ஆவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னால் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே ஏற்படும் எதிர்கோணம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அதான் உங்களுக்கு சின்னதாக எது இருக்கும் அதை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கடிகாரத்தை வரைகிறேன். கடிகாரத்தை வரைஞ்சிட்டுனா 12, 6, 3, 9. அவங்க என்ன சொல்கிறாங்க? 6 ஆவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னால். இப்போ 6 ஆவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னால்னா அப்போ எத்தனை இருக்குது? 5:50 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 5:50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10ல் வந்து அந்த நிமிடமுள் இருக்கும். அந்த என்ன கொடுத்துறாங்களோ அதில் நிமிடமுள் கரெக்டாக 10:50 இருக்கும். அப்போ 5:50 அப்படின்னு வந்துருச்சுன்னா 5க்கும் 6க்கும் இதில் தான் இருக்கும். கரெக்டாக 6 ஒட்டி வந்துடும். ஏன்னா 5:50 தானே, 10 நிமிஷம் தானே. அப்போ 10 நிமிஷத்தில் 6 வந்துடும். அப்போ கிட்ட 6 கிட்ட வந்துடும் எது? மணிமுள். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா
இடையே ஏற்படும் எதிர்கோணம். எதிர்கோணம் தான் கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எது எதிர்கோணம், எது உட்கோணம், இதுதான் எதிர்கோணம். நல்லா தெரியுதுங்களா? இப்படி சுற்றி வருது பாருங்கள். அப்போ இதான் என்னது? எதிர்கோணம். ஒன்றும் இதை ரீச் பண்ணலை. அப்போ இதான் எதிர்கோணம். அப்போ எதிர்கோணம்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஈஸியாக இந்த உட்கோணத்தை கண்டுபிடிச்சி கூட நம்ம எதிர்கோணத்தை ஈஸியாக கழிச்சிடலாம். இப்போ பாருங்கள் 7 8 அவ்வளோதான். இதை பாருங்கள். ஏன்னா நமக்கு என்னது இந்த கேப்பும் இதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிடும். 1 3 3 2 3 6 3 9 4 12 12ன்னு என்னது 120 டிகிரி இருக்குது. இந்த கேப் இருக்குது பாருங்கள், அதுதான் நமக்கு தெரியணும். இந்த கேப்பு தான் நமக்கு தெரியணும், இந்த கேப்பு கிடையாது. புரியுதுங்களா? இந்த கேப்பு. அப்போ இந்த கேப்பு தெரியணும்னா என்ன பண்ணணும்? 10 50 50 2ஆல் அடிச்சிங்கன்னா எவ்வளோ வருது? 25. இதுதான் 25. இப்போ இது என்னது? 5 டிகிரின்னு அர்த்தம். அதுக்கு தான் கடிகாரத்தை கரெக்டாக வரையணும். கடிகாரத்தை கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது 5 டிகிரி. அப்போ 125 டிகிரி. 360ல் 125 டிகிரி போனால் எவ்வளோ? 5 6ல் 2 போயிடுச்சுன்னா, சாரி 5ல் 2 போயிடுச்சுன்னா 3 3ல் 1 போயிடுச்சுன்னா 2 235 டிகிரி. ஆன்சர் சி. புரியுதுங்களா? இப்போ இது போல் நம்ம வந்து கடிகார சம்பில் எல்லா மாடல்ஸையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இந்த மாடல்ஸில் இருக்கிற ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் வர டெஸ்ட்டில் நான் உங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் கொடுப்பேன். கிட்டத்தட்ட கடிகார சம்பிளே ஒரு 30 கொஷின்ஸ்னாச்சும் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் வந்து ப்ராக்டிஸு கொடுப்பேன். இப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து நான் எல்லா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் எல்லா சைக்காலஜிலையும் நான் வந்து ஒரு 10-20 கொஷின் வச்சுனே போயிடுவேன். அடுத்த ரவுண்ட்ஸில் என்ன பண்ணுவேன்னா நான் கொஞ்சம் டஃப்பான கொஷினாக வைப்பேன், எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பேன். நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா எங்களுடைய இலக்கு உங்களை வெற்றி அடைய வைப்பதற்கு மட்டும்தான் எங்களுடைய இலக்கு. ஆனால் அது நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்கிறீங்கன்னு தான் முக்கியம். எங்களுடைய வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.